வெல்கம் டு ராஜ் வைப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்ம் ஸ்டேக்கு தான் வந்திருக்கோம். ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்னென்ன இருக்குது, எந்த அளவுக்கு காமாக இருக்குது, எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா, ரெடி, வாங்க போகலாம். ஸோ இப்படியே உள்ளே வந்தோன்னா இங்கே வந்துட்டு கார் பார்க்கிங் இருக்குது. ஓகேவா, இந்த கார் பார்க்கிங்லேருந்து 50 மீட்டர்ஸ் ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க் ஸ்பேஸ் தான். ஒரு இடத்துல ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அது வந்துட்டு சஸ்பென்ஸு, அதில் இன்னும் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது, அது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஃபயர் கேம்ப் பார்த்துடலாம், டேரெக்டாக வாங்கலாம். ஸோ இங்கே தான் வந்துட்டு ஃபயர் கேம்ப் எல்லாம் இருக்குது. 5 to 10 மெம்பர்ஸ் உட்கார அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இன்னும் மரம் வேணால் கூட அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் ஃபுல்லு வந்துட்டு இங்கே மஸ்தாக அது ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு ஃபயர் கேம்ப் போட்டு உட்காரத்துக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த பிளேஸ் எங்கன்னா போல வாங்க. ஆக்சுவலி அப்படியே இப்படி நடந்து போனோன்னா ஃபுல்லாகவே கார்டன் ஸ்பேஸ் தான். இந்த சைடு லெஃப்ட்லேயும் மரங்கோ, இந்த சைடு ரைட்லேயும் மரங்கோ, ஃபுல்லாகவே கார்டன் ஸ்பேஸ் தான். ஸோ இப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு சின்னதாக ஹட்டு மாதிரி ஒன்று இருக்குது. இந்த ஹட்டில் வந்துட்டு என்ன கொஞ்சம் ஸ்பெஷல்னால் ஃபுல்லாகவே எல்லாம் அந்த செடிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஹட்டில் ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ சுற்றிற எல்லாமே வந்துட்டு செடிங்களாகவே இருக்குது. கத்திரிக்காய் செடி, டொமேட்டோ செடி. நான் அப்பயே சொல்லியிருந்தேன்ல ஸ்விம்மிங் பூலில் ட்விஸ்ட் இருக்குதுன்னு. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஆனால் அதில் நாங்கள் எதுவும் குளிக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் வரப்போ இது ஃபுல்லாகவே ரெடி ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ளே கொஞ்சம் என்கொயரி பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த ஸ்டேவும் அவ்வளோதான், லைக் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்னஸ், காம்னஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு அந்த சிட்டி லைஃப்லேருந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும்னா இந்தமாரி ஒரு ஸ்டேயில் வந்து இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, இல்லை நீங்கள் கப்புள்ஸாக வரலாம், உங்கள் ஃபேமிலிஸாகவும் வரலாம். ஸோ இங்கே வந்துட்டு கிச்சன் ஆக்சஸ் இருக்குது. மேக்ஸ் 10 people மட்டும் அளவு இருக்குது. அப்புறம் இதோட ஸ்டேஜ் ஃபுல்லு இன்னும் சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறேன். ஓகேவா, வாங்க. அப்புறம் வந்துட்டு இது கம்ப்ளீட்டாக இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த ட்ரைபல் கான்செப்டில் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, க்ரேஸியாக இந்த இடத்துலலாம் இப்படி போயிட்டு போகிறதுக்கு. நார்மல் படிக்கட்டு இல்லை, மலை மேலே ஏறுறது, நிறைய டிஃப்ரெண்ட் அட்வென்ச்சராக இருக்குது. பிளேஸ் எப்படி இருக்குதுன்னா ஒரு மவுண்டன் இருக்குது. அந்த மவுண்டனில் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த பண்ணி வச்சுக்கிறாங்க. செம்மையாக இருக்குது ஆக்சுவலி மவுண்டனில் ஏறி வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு. ஸோ இங்கே தான் இருக்கிறேன், அதான் சொல்லியிருந்தேன்ல, மவுண்டனுக்கு மேலே மவுண்டனுக்கு கீழே எல்லாமே வந்துட்டு ஒரே இடத்துல. ஸோ நல்ல ஸ்பேஸ் ஒன்று இருக்குதுங்க. எல்லாம் உக்காந்துட்டு ஆராமாக பேசலாம், அதுக்கப்புறம் விளையாடுறது எல்லாமே வந்துட்டு இங்கே பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பேஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ரூமை போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இது தான் நம்மளுடைய ஹால். ரூம் கொஞ்சம் கழிச்சாக இருக்குது, ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 3 hours மேலே ஆயிடுச்சு. எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நைஸ் பெயிண்டிங். நைட் டைமில் பார்த்தா நானே போய்விடுவேன். ஓகே, கரண்ட் எதனா போனாலும் நம்மளுக்கு வந்துட்டு யூபிஎஸ் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம் ஃபார் த பவர். நம்மளுக்கு வந்துட்டு இங்கே எக்ஸ்ட்ரா பெட்ஸ் கொடுத்துருவாங்க எவ்வளோ வேணுமோ. ஸோ நம்மளுக்கு இருக்கிறது இங்கே வந்துட்டு ஒரே பெட்ரூம் தான், ஆனால் பெட்ஸும் வந்துட்டு நிறையா கொடுத்துருவாங்க எவ்வளோ வேணுமோ. நம்ம இங்கே ஹால் ஃபுல்லாக போட்டு படுத்துக்கலாம். கம்ஃபர்டபுளாக 10-15 பேர் படுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, மெயின் மேட்டர் தே ப்ரொவைட் ப்ரொஜெக்டர். ஓகே, ப்ரொஜெக்டர், ஸ்பீக்கர், அதான் ப்ரொஜெக்டரோட டிஸ்பிளே. ஓகேவா, ஸ்க்ரீனு எல்லாமே. அப்புறம் வழக்கம் போல் தாங்க ஃப்ரிட்ஜு, வாஷ்ரூமு, ஓப்பன் கிச்சன் அண்ட் பெட்ரூம். பெட்ரூமில் நம்ம பையன் தூங்கிட்டு இருக்கான், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பட் ஆனாலும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் பெட்ரூம், அட்டாச்டு பாத்ரூம். ஓகேவா, எப்படி? ஸோ நல்லா இருக்குது வாஷ்ரூம். ஸோ கிச்சனும் நல்லா ஸ்பேஸ் ஆக்குது. யூட்டிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க கொடுத்துருவாங்க. கேஸ் ஸ்டவ் எல்லாமே நம்மளுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்க்கு தான் சொன்னோன்னா அவங்க எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லா ரேஷன்ஸ் எல்லாம் வாங்கி வந்துட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாகவே நாங்கள் தான் குக் பண்ணி நாங்கள் தான் சாப்பிட போகிறோம் 3 times. நாங்கள் எப்போயுமே ட்ரிப் போனாலும் அவ்வளோதான்,
3 டைம்ஸ் நாங்களே குக் பண்ணி நாங்களே சாப்பிடுவோம். நாங்கள் வந்துட்டு டைம் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படி தான். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இது எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒய்ஃபை அவைலபிளாக இருக்குது, ப்ராப்ளமே இல்லை எதுவுமே. நெட்ஒர்க் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாலும் இங்கே பண்ணிக்கலாம் ஆராமா. இந்த ஸ்டேவோடைய லொக்கேஷன் அப்புறம் ரேட் எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். மறக்காமல் இதேமாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க ராஜ் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.